வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. சிலருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எப்போ பார்த்தாலும் துன்பம், துயரம், கஷ்டம், பிரச்சனை, நோய் நொடி எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் மருத்துவம் பார்த்தாலும் வைத்தியம் பார்த்தாலும் சுப்ரீம் ஜட்ஜின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கடவுள். நம்பினவங்களுக்கு கல் கடவுள், நம்பாதவனுக்கு கடவுளும் கல்லாக தான் தெரிவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க. ஓட வேண்டிய பதிகம் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தரோட 1ஆம் திருமுறையில் மறையுடையாய் தோல்வுடையாய் வார்சடி மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உனைப்பேசின் அல்லால் குறையுடையோர் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையார் நெடுங்கலம் மேயவனே கடைத்தெழுந்த வெண்தரை சொல் கடலிடை நஞ்சு தன்னை திணைத்தனையா மிடற்றில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி இராப்பகலும் நினைத்தெழுவார் இடர்களைவாய் நெடுங்கலம் மேயவனே நின்னடியே வழிபடுவார் நிம்மலா நினைக்கிறத என்னடியான் உயரி வெவ்வேறு என்றடர் கூற்றுதைத்த பொன்னடியே பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே மலைபுரிந்த மன்னவன் தன் மகளையோர் பால் மகிழ்ந்த அலைபுரிந்த கங்கை எங்கும் அவிர்சடை ஆரூரா தலைபுரிந்த பழிமகிழ்வாய் தலைவனின் தாள் நிழல் கீழ் நிலை புரிந்தார் இடர்களைவாய் நெடுங்கலம் மேயவனே. லைஃப்பில் அப்டக்கிள்ஸ் வர்றப்போ நம்ம மனசை தளர்ந்துடக்கூடாது. இந்த மாதிரி பதிகங்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாடிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாகவே வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதுபோலவே செய்வினையும் தீவினையும் குளிர் காய்ச்சலும் நீங்க திருஞானம் சம்பந்தரின் 1ஆம் திருமுறையில் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அக்தறிவர் உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனமொன்றை கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியும் செய்வினை வந்தமை தீண்டப்பெறா திருநீல கண்டம் காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கனிமணத்தால் ஏவினையால் எயில் முன்னெரிச்சீர் என்று இருபொழுதும் பூவினைக்கு இது மலரடி போற்றுதும் நாமடியும் தீவினை வந்தமை தீண்டப்பெறா திருநீல கண்டம் முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்றவையும் எல்லாம் விளைத்தலை ஆவணம் கொண்டமை ஆண்ட விரிசடையீர் இளைத்தலை சூளமும் தண்டும் மழுவும் இவையுடையூர் சிலைத்தமை தீவினை தீண்டப்பெறா திருநீல கண்டம். இதெல்லாம் அற்புதமான பாடல்கள். செய்வினையும் தீவினையும் குளிர் காய்ச்சலும் நீங்கள் இந்த பதிகத்தை தொடர்ந்து பாடி வாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல